Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ், கோல்டு இதெல்லாம் பெரிய மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம், எங்கே செல் போகலாம் அப்படின்றத எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனல் வந்து ப்ரீ மார்க்கெட் அனலிசஸ்னால் நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு சிபிரி ட்ரேட் கிடையாது. நான் சொல்கிறது அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராஃபிட் எல்லாமே வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நான் சொல்கிறத அப்படியே பிளைண்ட் பண்ணி நீங்கள் என்ட்ரி வந்து போட வேணாம். ஓகே, நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டேவோட வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு எந்த ஒரு ட்ரேடும் வந்து கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டே எந்த ஒரு ட்ரேடும் வந்து கிடைக்கல. ஸோ இன்றைக்கி என்னென்ன ட்ரேட் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் வந்தால் என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு என்ட்ரி வந்து போகலாம் அப்படின்றத அப்ரோச் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு வந்தால் என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி இந்த மாதிரி வந்து அப்ரோச் பண்ணலாம். ஓகே, மார்க்கெட் வந்து யூரோ யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா மேலே பிரேக் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டான். இப்போது வீக்லியில் இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு மார்க்கெட் போயிட்டான் அப்படின்னா இங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ மந்த்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிஓஎஸ். ஓகேங்களா? இது வந்து பிஓஎஸ். ஸோ இந்த பிஓஎஸ்க்கு இது வந்து சப்ளை. ஒரு ஃபுல் சைஸ் பாடி கேண்டலாக இருந்தாலும் சப்ளைன்றது இதுதான். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து சப்ளை. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கான். ஸோ வீக்லியில் சப்ளை இருக்குது, மந்த்லிலையும் சப்ளை இருக்குது. ரைட்டா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணலாம். எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் இந்த டாப்பில், அதாவது இந்த சப்ளையில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு என்ட்ரியை 1 மினிட் ஆர் 5 மினிட்டில் எக்ஸிக்யூஷன் பண்ணணும். ஓகேங்களா? 1 மினிட் ஆர் 5 மினிட்டில் எக்ஸிக்யூஷன் பண்ணணும். எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்து எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 மினிட்டில் நம்ம என்ட்ரி போட்டுட்டு டிபி வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? உங்கள்கிட்ட ரியல் அக்கௌண்ட் இருந்தால். ஓகேங்களா? ஃபண்டட்லலாம் பண்ணக்கூடாது. ஃபண்டடில் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபண்டடுன்ற எந்த ஃபண்டட் கம்பெனின்றதை பொறுத்து இருக்குது. ஓகே, அப்போது இங்கேருந்து நம்ம ஒரு ட்ரேடை ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். அதாவது கம்ப்ரஸ் பண்ணி 5 மினிட் ஆர் 1 மினிட்ல என்ட்ரி எடுத்து இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை விட்டுறணும். இந்த ட்ரேடை கணக்கிலே வச்சுக்கூடாது. அவ்வளோதான், அப்படி விட்டுறணும். அடுத்தது நமக்கு கிடைக்கக்கூடிய என்ட்ரிஸில் நம்ம எப்பயும் ட்ரேடு பண்ணுற மாதிரி ட்ரேடு பண்ணி லாஸோ ப்ராஃபிட்டோ எல்லாமே பண்ணி பிரேக் ஈவன் பண்ணி ஓவரால் ப்ராஃபிட்டுக்கு வரலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வரோம். மார்க்கெட் வந்து ஃபைனலாக இந்த லோவுக்கு போகும். ஓகேங்களா? அதுக்கு வந்து 1 மந்த் ஆகலாம், 2 மந்த் ஆகலாம், 1 இயர் கூட ஆகலாம். உங்கள்கிட்ட ரியல் அக்கௌண்ட் இருந்தால் இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ டிபி வரும்போது ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கம்ப்ரெஸ் பண்ணி அடுத்தடுத்த என்ட்ரிஸ் இன்ட்ராடேவோ இல்லை ஒரு பொசிஷன் ஹோல்டு பண்ணுறதோ ஹோல்டு பண்ணிக்கலாம். ஒரு என்ட்ரி இந்த மாதிரி ரன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இதில் ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பெரிய ப்ராஃபிட் ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்றப்போ நம்ம இந்த இடத்துல ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணால் கேபிட்டல் சேவ் ஆகணும். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். அது எங்கே வேணாலும் க்ளோஸ் பண்ணலாம். இங்கே க்ளோஸ் பண்ணலாம், இங்கே க்ளோஸ் பண்ணலாம், இங்கே கூட க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இது க்ளோஸ் பண்ணால் நம்ம லாஸ் பண்ண அமௌண்ட்டெல்லாம் ரெக்கவர் பண்ணி நம்ம கேபிட்டல் எகைன் நம்ம கைக்கு வருது அப்படின்னா இந்த மாதிரி என்ட்ரிஸை க்ளோஸ் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ண முடியும். ரைட்டா? ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதே வீக்லியில் பார்க்குறோம். மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போயிட்டுருக்கான். அப்போது நமக்கு டிமாண்ட் அப்படின்றது இங்கே பிளாக் கலர் கேண்டலில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து 4 ஹவர் அண்ட் டெய்லியில் வந்து நம்ம ட்ரேடு வந்து பார்த்தா போதும். ஸோ நமக்கு வந்து வீக்லி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவரில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். நமக்கு ட்ரேடுன்றது இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஹிட்டனும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு 50% பாடி கேண்டல் இதில் தான் நமக்கு என்ட்ரி வந்து இருக்குது. டெய்லியில் நமக்கு இங்கே வந்து என்ட்ரி இருக்குது இந்த பிளாக் கலர் கேண்டலில். மார்க்கெட் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம அப்டேட் வந்து கொடுக்கலாம்.
அப்போது மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு மேலேருந்து ஒரு கவுண்டர் வந்து பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வேண்டாம், எதுவுமே பண்ண வேணாம். மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போகிறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்படின்னு சப்ளைக்கு போயிட்டானா பை போகிற மூமெண்ட் எல்லாம் விட்டுட்டு செல்லுக்கு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, பையை வந்து டோட்டலாக விட்டுட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு செல்லுக்கு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இதான் வந்து பிளான். ஸோ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பிளானுக்கு இன்னும் மார்க்கெட் வரல. ஸோ இந்த டிமாண்டுக்கு வரணும், இல்லைனா இந்த டிமாண்டுக்கு வரணும், இல்லைனா இந்த டிமாண்டுக்காவது வரணும், வந்தால் தான் பை. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல கவுண்டரில் ஒரு என்ட்ரி வந்து இன்றைக்கி கிடச்சிது. பட் நான் வந்து போடலை, என்ட்ரி வந்து போகலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக், அடுத்தது இந்த இடத்துல ஒரு பிரேக். ஓகேங்களா, ஸோ இந்த பிரேக்குக்கு இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு. ஸோ சப்ளைன்றது இங்கே இருக்குது. ஓகேங்களா, இந்த சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே வந்து செல் ஆனால், ஸோ இதில் வந்து எந்த ஒரு என்ட்ரியும் நான் அப்ரோச் பண்ணல. ஏன், என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கவுண்டர் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் நம்மளால் எடுத்துக்க முடியும் அடுத்த பிரேக். ஸோ இந்த லோவை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ இந்த லோவை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த சப்ளை வந்து நம்ம செல் வந்து பண்ண முடியும். ஸோ கவுண்டர் பண்ணாமல் இருக்கிறது என்னோடய சஜஷன் வந்து கவுண்டர் வந்து வேண்டாம். இதுதான் வந்து என்னோடய சஜஷன். ஸோ டிமாண்டுக்கு வந்தால் மட்டும் நம்ம பை வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து சோச்சின்னு எடுத்துக்கிட்டாலும் இது ஒரு சப்ளை. ஸோ 5 மினிட் போகிறோம், மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் நமக்கு இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. ஸோ ரீஃபைன்மெண்ட் இன்னும் வந்து ஸ்டில் நமக்கு பிரேக் ஆகலை. ஓகேங்களா, அப்படி 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா ஸோ இது வந்து பிரேக், சோச், இது வந்து சப்ளை. செஷன்ஸை பார்த்துக்கணும். ஏஷியன் லண்டன் ஓப்பன் பண்ணுறான். ஓகே, லண்டனில் பண்ணலாம். அப்போ இங்கே ஒரு பிரேக் இருக்குது, இது என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா இது வந்து லிக்விடிட்டி, இதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, இதை தான் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி இருக்குது. ஸோ 1 மினிட்ல லண்டனில் என்ட்ரி வந்து போடலாம். அடுத்தது இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன பண்ணுறான், இந்த இடத்துல பிரேக் வந்து பண்ணுறான். ஓகேங்களா, அந்த இடத்துல பிரேக் வந்து நடக்குது. ஸோ விடுறோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், அகெயின் மேலே போகிறான். இப்போ இந்த பிரேக்குக்கு நமக்கு சப்ளை வந்து எங்கே இருக்குது, இங்கே வந்து சப்ளை இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ இந்த இடத்துல பிரேக் இவன் வந்து ஹிட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ பிரேக் இவன் ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே வரான். ஓகேங்களா, சரி, இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரி இருக்கான்னு பார்க்கலாம். பட் என்ட்ரி வந்து வேண்டாம், ஏன்னா ஃபெயிலியர் பண்ணுவான். ஓகேங்களா, நைட் மார்க்கெட் வேறு, ஃபெயிலியர் வந்து பண்ணுவான். ஸோ கவுண்டர் கோல்டில் பண்ண வேண்டாம், ஏன்னா மார்க்கெட் வந்து டோட்டலாக பை கேரக்டரில் இருக்குது. ஓகே, ட்ரெண்ட் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ட்ரெண்டு இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பேக்கில் இருந்து வாங்க. ஓகேங்களா, பின்னாடி இருந்து வந்தீங்கன்னா தான் நமக்கு கொஞ்சம் கரெக்டாக ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொஞ்சம் நோட் பண்ண முடியும். இந்த இடத்துல சோச் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ சப்ளை மிட்டிகேட் ஆகலை. பட் நம்ம என்ட்ரி போட்டிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கீழே இறக்கி தான் போடணும்.
இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இதில் கூட மார்க்கெட் வந்து செல் ஆகலாம். பட் நமக்கு என்ட்ரி போகாமல் இருக்கிறது பெட்டர். ஓகேங்களா? சரி, இப்போது இங்கே வந்து சப்ளை இருக்கா? சப்ளை இருக்குது, இருங்க நம்ம செக் பண்ணிடலாம். எஸ், சப்ளை இருக்குது. சப்ளை இருந்தும் மார்க்கெட் வந்து இன்னும் ஃபெயில் பண்ணலை. ஓகேங்களா? இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இதில் இருந்தும் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகலாம். ஓகே, அப்போது இங்கே இருக்கக்கூடிய பிரேக்குக்கு நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரி வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து மிட்டிகேஷனாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம என்ட்ரி போடுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் என்ட்ரி வந்து போடும், ரைட்டா? ஸோ இது மிட்டிகேஷன். இப்போ வந்து பிரேக் ஈவனில் இருந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து மிட்டிகேட் இல்லாமல், இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு மிட்டிகேட் இல்லாமல் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன கேப் இருக்குது. அப்போது இதில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாமா, செல் வந்து பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம பண்ணக்கூடாது. இப்போதைக்கு பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஆனால் இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு நல்ல லிக்விடிட்டியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் இப்படி பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். பட் ரூல் இஸ் அ ரூல், இதுதான் வந்து ரூல். ஆனால் நைட்டு மார்க்கெட் அதுவும் ரூல் தான். நமக்கு வித்தவுட் செஷனில் வந்து ட்ரை பண்ணக்கூடாது. இதிலேருந்து செல் ஆகலாம். ஸோ இதில் என்ன பண்ணலாம், கன்ஃபர்மேஷன் வேணால் பார்க்கலாம். ஒரு 1 மினிட்ல குட்டியாக அதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணலாம். ஆனால் நான் வந்து செல் பண்ண மாட்டேன். நமக்கு வந்து டிமாண்டுக்கு வரட்டும், டிமாண்டுக்கு வந்தால் ட்ரை பண்ணலாம், இல்லைனா ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ட்ரி இருக்குது அப்படின்னாலும் நான் டிமாண்டுக்கு வந்தால் பை பண்ண போகிறேன், அவ்வளோதான். செல்லெல்லாம் வந்து நான் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? நம்மளோட அமௌண்ட் வந்து லாஸ் பண்ணக்கூடாது. ஓகே, யூஎஸ்டி ஜேபிஓ வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு என்ட்ரி வந்து கொடுக்கல. இதில் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த டிமாண்டை பற்றி பேசியிருந்தோம். டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டை பற்றி பேசியிருந்தோம். இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ டெய்லியோட டிமாண்ட் 4 ஹவரில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து இங்கே இருக்குது. இதுதான் ரீஃபண்ட்மெண்ட், இது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ரீஃபண்ட்மெண்ட் வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் இங்கேருந்து இது ஐடியம், இதில் இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்க சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணால் 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேஷன். ஸோ 1 மினிட் போகிறோம். 1 மினிட்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது, இந்த ஹையில் இருக்குது. இந்த ஹை தான் கன்ஃபர்மேஷன். இந்த ஹையை எடுத்தால் மட்டும்தான் நமக்கு கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல. ரீஃபண்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுறான், ஃபெயில் பண்ணுறான். ஸோ 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட்மெண்ட் இந்த இடத்துல ஃபெயில் ஆகுது. ஸோ இப்போது அப்படியே பார்க்கலாம், மார்க்கெட் வந்து இங்கே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸையும் மார்க்கெட் வந்து ஃபெயில் பண்ணுறான். ஓகேங்களா? இதையும் ஃபெயில், அவ்வளோதான், விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அகெயின் டெய்லிக்கு போவோம். டெய்லியில் நமக்கு டிமாண்ட் வந்து இன்னும் ஃபெயிலியர் இல்லை. ஆனால் இப்போ நடக்கிற மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு போக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து பிஓஎஸ்ன்றதை நம்ம வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ண முடியாது. பட் இதை பிஓஎஸாக கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது இதிலேருந்து மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ண சான்சஸ் வந்து இருக்குது. மார்க்கெட் இங்கே வந்துட்டு இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே போகலாம். ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது தப்பான என்ட்ரினா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இப்போ இந்த இடத்துல எஸ்கேப் ஆன மாதிரி. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இதுலேயும் என்ட்ரி வந்து கிடைக்கல. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் இந்த டிமாண்டுக்கு வந்தால் என்ட்ரி, இந்த டிமாண்டுக்கும் இன்னும் மார்க்கெட் வரல, வந்தால் என்ட்ரி வந்து போகலாம். ஓகே, இது சப்ளைக்கு வந்தால் என்ட்ரி வந்து போகலாம். மார்க்கெட் வந்து இந்த மந்த்து இந்த பொசிஷன்ஸ்லாம் நல்லா சூப்பரான ஒரு ட்ரேடு வந்து கொடுக்க போகுது. ஆனால் ரொம்ப லேட் பண்ணி தான் கொடுக்கும். மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் போய் ரொம்ப லேட் பண்ணி தான் மார்க்கெட் வந்து கொடுக்க போகுது. ஆனால் கொடுக்கும்போது சூப்பராக வந்து பெரிய ப்ராஃபிட் வந்து நம்மளால் பிடிக்க முடியும். ஸோ இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஒரு கரெக்டான என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணி வச்சுருக்கிற லாஸ்லாம் ரெக்கவர் பண்ணி வச்சுக்கணும். ரெக்கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், 15 மினிட்ஸில் இங்கே என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த பாக்ஸை வந்து இப்படி கீழே ஹன் பண்ணிவிட்டு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மேலே ஹன் பண்ணிவிட்டு கீழே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? அப்போது மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ஹண்ட்டு எல்லாமே நடந்துருச்சு.
ரீபொசிஷன் போவோம், 4 ஹவர் போவோம். 4 ஹவருக்கு போய்ட்டு நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம், இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்திருக்கான். அப்போது நமக்கு இந்த இது வந்து ஃபுல்லாக மேனிப்புலேட்டட். ஓகேங்களா? இது வந்து சூப்பரான நமக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்குது. அப்போது இதை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த சப்ளை வந்துடும். இந்த சப்ளையில் நமக்கு செல் இருக்குது. நல்லா பாருங்கள், இதில் செல் இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை பார்க்குறோம். எஸ், ரீஃபண்ட்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட் அப்படின்றது இங்கே இருக்குது. வேறு இந்த ஒரு கேண்டில் ஃபுல்லாகவே சப்ளை தான். பட் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நமக்கு ஒர்க்காக சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, ஸோ இது வந்து பிஓஎஸ். ஸோ இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இங்கேருந்து செல் பண்ணலாம். பெரிய ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா இது வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். பட் இவ்வளோ தூரம் ஹோல்டு இதில் வந்து எப்படின்னா 2 என்ட்ரி வந்து போட்டால் இந்த மாதிரி ஹோல்டு பண்ணலாம். ஒரு என்ட்ரி வந்து கம்ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு என்ட்ரியை முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ரெஸ் பண்ணிடணும். இந்த டாப்பில் போடுற என்ட்ரியை இது கீழே வரைக்கும் ஹோல்டு பண்ணணும். ஓகேங்களா? இது கீழே வரைக்கும் ஹோல்டு பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து போடுற என்ட்ரியை இந்த டாப்பில் போட்ட என்ட்ரிக்கு அடுத்ததாக ஒரு என்ட்ரி போடுவீங்களா, அந்த என்ட்ரியில் நீங்கள் இந்த லோ வரைக்குமே ட்ரேடு பண்ணால் மட்டுமே போதும். இந்த லோ வரைக்கும் ட்ரேட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு என்ட்ரி போடணும். அதுக்கு அடுத்தது ஒரு என்ட்ரி வந்து போடணும். அதுக்கு இது இவ்வளோ தூரம் ட்ரேடு பண்ணால் போதும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு போடுற என்ட்ரிக்கு டிபி கீழே வைங்க. செகண்ட் என்ட்ரி கிடைக்கல, இந்த செகண்ட் என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் என்ட்ரி கிடைக்காதனால டிபியை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. கீழே போடுற டிபியை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, இங்கே போடுற டிபியை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படி இன்கேஸ் செகண்ட் என்ட்ரி கிடச்சிருச்சுன்னா செகண்ட் என்ட்ரியோட டிபி இங்கே போடுங்க, கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிறோட என்ட்ரியோட டிபி இங்கே போடுங்க. ஏன்னா பெரிய ப்ராஃபிட் வந்து நம்மளால் ஒரே மூமெண்ட்டில் 2 ப்ராஃபிட் வந்து பிடிக்க முடியும் வித் சேம் ரிஸ்கில். ஒரே ரிஸ்க் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாருங்கள், யூஎஸ்டி கேடில் நம்ம இந்த சப்ளை சொல்லியிருந்தோம், மிட்டிகேட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துட்டான். ஸோ டெய்லியில் இந்த டிமாண்ட் வந்து ஒர்க் ஆகாது, இந்த டிமாண்ட் ஃபெயில் ஆகும். ஆனால் இந்த டிமாண்டில் கவுண்டர் கொடுக்கும். ஓகேங்களா? கவுண்டர் கொடுக்கலாம், கொடுத்தே ஆகும்னு சொல்லலை, கவுண்டர் கொடுக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட், 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட்டில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர். அப்படி ஃபெயிலியர் ஆகாமல் இருந்தால் நம்ம 15 மினிட்ஸில் பை பண்ணலாம். ஸோ பட் இதில் ஃபெயிலியர் ஆகிருக்கு, அவ்வளோதான். இதில் என்ட்ரி வந்து பை போகாமல் விட்டுறலாம், பை போக வேணாம். பட் மேலே சப்ளைக்கு போனால் செல் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா வீக்லியோட இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆகிறோம். ஓகேங்களா? அப்போது இது ட்ராவல் ஆகி கீழே தான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ மூமெண்ட் நடக்கட்டும், நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த இடத்துல நமக்கு இங்கே சோச் இந்த லோவும் எடுத்திருக்கான். இங்கேருந்து நமக்கு செல் இருக்குது, பட் மார்க்கெட் கீழே வந்துட்டான். அப்போது இங்கேருந்து பை இருக்குது, பை பண்ணி சப்ளைக்கு போயிட்டு சப்ளைலேருந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே சொன்ன அதே மூமெண்ட் இன்னும் நடக்காமல் தான் இருக்குது. அடுத்தது டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வந்தால் பை, இன்னும் வரல மார்க்கெட், ஆனால் வந்தால் பெரிய பை வந்து நடக்கும். ஓகே, இது 4 ஹவரில் நமக்கு சோச் கொடுக்கணும், சோச் கொடுத்தா சப்ளைலேருந்து செல், இன்னும் நடக்கலை, வெயிட் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியோட இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் இருக்குது, இதுவும் வரல. 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸில் என்ட்ரி, மார்க்கெட் இதுக்கும் வரல. ஸோ வெயிட் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குன்னு சொன்னேன். ஸோ 4 ஹவர் 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு மிட்டிகேட் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், கீழே கட் பண்ணி மேலே ஹை எடுத்திருக்கான். ஸோ ஒரே ஒரு டிமாண்டு தான் சொன்னேன், இங்கே மட்டும்தான் டிமாண்ட்,
மார்க்கெட் எவ்வளோ மேலே போயிட்டு வந்தாலும் இங்கே மட்டும்தான் டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான், ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ மிட்டிகேட் பண்ணால 5 மினிட் போகிறோம். ஸோ 5 மினிட்ல நமக்கு எது சோச், இதுதான் சோச். ஓகேங்களா, இது எடுத்தால் பை பண்ணலாம். இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் எடுத்திருந்தா 1 மினிட்டுக்கு போகலாம். 1 மினிட்லேயும் நமக்கு அதுதான் வந்து ஹை. ஓகேங்களா, ஸோ அதனால் மார்க்கெட் இது ஃபெயில் பண்ணிவிட்டு கீழேயும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஹையை எடுத்தால் பை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஹை எடுத்தால் பை ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ 4 ஹவர் ஓகே, அப்படி பை பண்ணால் இது வரைக்கும் பை பண்ணி இங்கேருந்து செல் பண்ணலாம். ஓகே, டெய்லியோட சப்ளை வந்து ஆல்மோஸ்ட் பிரேக் பண்ணிவிடுவான். நம்ம என்ன சொன்னோம், டிமாண்டுக்கு வந்துட்டு பை வந்து பண்ணலான்னு சொன்னோம். ஸோ இந்த சப்ளை பிரேக் பண்ணிடுவான். ஓகேங்களா, எஸ்டர்டேவே சொல்லியிருந்தோம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பிரேக் பண்ணிட்டான். ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது, இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. வரட்டும், மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், இதில் ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது, டெய்லியோட சப்ளை. ஸோ 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட், எஸ் 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட். ஓகே, 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட் இருக்குது, 15 மினிட்ஸ். இதில் செல் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா நோ, செல் பண்ணக்கூடாது. நமக்கு டிமாண்ட் வந்தால் பை, அவ்வளோதான். இதில் செல் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான், இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லிக்குள்ளே இருக்கக்கூடிய 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் 15 மினிட்ஸ். நான் என்ன சொல்லியிருந்தேன் எஸ்டர்டே, இங்கே இருக்கக்கூடிய அந்த ஹை எடுத்துட்டா டிமாண்ட்லேருந்து பையின்னு சொன்னேன். ஹை எடுத்துட்டான், பட் டிமாண்டுக்கு இன்னும் வரலை. ஓகேங்களா, டிமாண்ட்லேயும் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இங்கே கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி போட்டோம் அப்படின்னா பெரிய ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். இந்த டிமாண்ட் வரைக்கும் நமக்கு என்ட்ரி வந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ என்னோடய சஜஷன், இந்த டிமாண்டுக்கு வர சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணணும், இதில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா, கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் என்ட்ரி. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டூடெண்ட் வந்து இந்த இடத்துல இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இதில் ஹோப் இல்லை. இந்த சப்ளையில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டெய்லியோட சப்ளை 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட், 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன். மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் இந்த இடத்துல. ஸோ இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். நமக்கு 5 மினிட்லையும் கன்ஃபர்மேஷன் இல்லை, 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் இல்லை, 1 மினிட்லையும் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஓகேங்களா, ஸோ ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான். இப்போ ஃபெயிலியர் பண்ணிவிட்டு அடுத்தது மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போது இந்த சப்ளை எடுப்போம். இந்த சப்ளை எடுத்து இதுலேயும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். ஆனால் நைட் மார்க்கெட்டில் இல்லை, செஷனில் கன்ஃபர்மேஷன் பாருங்கள். ஓகேங்களா, கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து இந்த லோ வரைக்கும் செல் பண்ணிக்கலாம். இதுதான் நெக்ஸ்ட் மூமெண்ட். நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிபிபிஎஸ்டியில் இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. ஓகேங்களா, இன்னும் டிமாண்டுக்கு வரல. ஸோ டெய்லி இது வந்து மார்க்கெட் வந்து மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்கு போயிடுவான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே தான் வந்து போயிட்டுருக்கான். ஸோ நமக்கு டிமாண்டுக்கு வந்தானா, இந்த டிமாண்டுக்கு வந்தானா நம்ம பை வந்து பண்ணலாம். இதுதான் வந்து பிளான். சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நான் இந்த யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியுது, நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் ட்ரேடு பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுக்குள்ளே இந்த மந்த்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூமெண்ட்ஸ், சூப்பரான மூமெண்ட்ஸ் இருக்குது. பட் என்ட்ரி கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்குள்ளே நம்மளோட லாஸ் பண்ணி வச்சுருக்கிற லாஸ்லாம் ரெக்கவர் பண்ணிட்டா தான் நம்ம வந்து கிடைக்கக்கூடிய சூப்பர் என்ட்ரிஸ் எல்லாம்
நம்ம வந்து லாட்டை இன்க்ரீஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ண முடியும், பெரிய ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளோட லாஸஸ்லாம் ரெக்கவர் பண்ணும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.